ஏன் ஒப்பாரி வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அடே மகனே, உன் நைனா இறந்துட்டாரா? அவன் கண்ணை முன்னத்துக்கு அப்புறம் தான் நான் கண்ணை திறந்தேன்னு சொன்னிய. 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஏன் அழுகுற? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறைச்சிட்டேன்டா. ரெண்டாவது யாரையாவது செட் பண்ணிட்டியா? அடிச்சி, இந்த ஆத்தா பத்தி உனக்கு தெரியாது. மேல சொல்லு. உங்க அப்பனுக்கு நான் 4வது பொண்டாட்டிடா. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடி அவன். பெத்த மையன் உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னுட்டு என் கையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாரா. அவர் அரசியல்வாதிடா. அவர் ஆயுசன்ல இறந்து போயிட்டாரா. இங்க பாரு, பேப்பர்ல வந்திருக்கு பாருடா. அவரை கூட்டுட்டு வரணுமா? கட்டையா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா, குட்டையா இருப்பானா, நெட்டையா இருப்பானா, எப்படி தெரியும்? ஆனா பேப்பர பாருடா, அவர் போட்டோ வந்திருக்கு. இது இல்லையா? ஆமா, இருக்கிறதுல பெரிய போட்டோவா இருக்குதுல்லடா. எம்எல்ஏ சதாசிவம் படுகொலை. அப்படியே இவன் தான் அவன் புருஷனா? ஆமாடா. சத்தியமா? சத்தியமா இவன் தாண்டா உங்க அப்பா. அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ற இவன் தாண்டா உங்க அப்பா. அடிப்பாவி, ஆனா பிறந்து வீணா போயிட்டேன். இந்த ரகசியத்தை ஏண்டி சொல்ல? ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டியன்னா 5க்கும் 10க்கும் கோட்டுக்கும் கட்டிக்கு போய் ஓட்டு குத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லாம விட்டுட்டேன். அம்மா அழாத தாய், அழாத. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டேன். அம்மா, அப்பா எந்த ஊரு? அவர் பாளையங்கோட்டையில இருக்காருடா. நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? நீ போனா பிரச்சனைடா. யாரும் தெரியாத 2 பேரை கூட்டிட்டு வாடா. அப்பதான்டா உங்க அப்பாவை தூக்கிட்டு வர முடியும். ஆமாத்தா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ சொல்றதுதான் கரெக்ட். அழாத என் தெய்வமே, அழாத. இந்த நெத்தி பெரிய கிரவுண்டு மாதிரி காலியா இருக்கேன். உள்ள போய் வட்ட நிலா மாதிரி போட்டு வச்சுக்க. நான் போய் எங்க அப்பனை கூட்டிட்டு வரேன். செத்தாலும் அவனை நம்ம உள்ள அடக்கம் பண்ணும். என்ன பெத்த ராசா. அப்போ செத்தாலும் பரவாயில்ல. நேரமே சரியில்லை. எங்க போனாலும் பிரச்சனையா வருது. என்னதான் பண்றதுன்னே தெரியலடா. இங்க வந்து பார்த்தா குமார் வேற இல்ல. நமக்கு ஏத்த இழிச்சவனுங்க இவனுக்கு தான். நான் வேற ஊரு ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்கிறேன். என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. டீ கடைக்காரன் துட்டு கேட்பான். அவன் அங்க கூப்பிடுவான். எம்எல்ஏ தம்பி வேற போட்டோ கேட்கறான். அங்க போனா அலைமையில தொல்லை தாங்க முடியல. புலம்பாதடா. அதனால நான் என்ன சொல்றேன், நீ முதல்ல ஊருக்கு போய் அங்க என்ன நிலைமைன்னு பாரு. என்னால முடியாது. யார் இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி? வாடங்க. தெரியல, ஏதோ நிப்பிள் வாயன் கூப்பிடுறான். என்னையா நாங்க வந்தோன்னு வேட்டியை தூக்குறேன், வாயில பேச மாட்டீங்க? உங்க 2 பேரையும் எம்எல்ஏ சம்சாரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. எம்எல்ஏ ஒய்ஃப்டா? எம்எல்ஏடா, எம்எல்ஏ ஒய்ஃப்டா. எந்த எம்எல்ஏ ஒய்ஃப்? எங்க அம்மாடா? யாருன்னு தெரியல. ஏய், யாராவது நம்மளுக்கு ஒரு இடம் வேணும்டா, வாடா. ஒருவேளை எம்எல்ஏ அவன் அமைச்சிருப்பாங்க. இவன் போதையில் வேற இருக்கான்டா, வாடா. ஏய், ஃபர்ஸ்ட் யாரா அங்கேயே நம்ம டேரா போட்டுக்க வேண்டியதான். அது அப்பாவை நீ கூட்டிட்டு வந்து தொல்லை தாங்க முடியல. யார் இது? பாரு வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அதான் மனுஷன் எம்எல்ஏ இப்ப தப்பா பேசிட்டேன். இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கு, நீ மட்டும் யாரு? நான் சொல்ல எம்எல்ஏ ஒய்ஃப் இவங்க தான். நான் யாத்தா. யோ, நீ தப்பான ஆளை கூப்பிட்டு வந்துட்ட லூசு. பிரதர், யோ நல்லா ஒத்துப்பாரு. மிஸ்டர் கவர்மெண்ட், அது யாரு சொல்றேன்? எம்எல்ஏ ஒய்ஃப் இவங்க தான். யாத்தா தம்பி, எங்க வீட்டுக்காரு ஆயுசட்டுல இறந்து போயிட்டாரு. அவர் ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்காங்க. அவங்க சொந்த பந்த பூரா என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ராசா. உண்மையான ஒரு போட்டோ சொல்லிட்டு ஏத்தாம விட்டானு. இங்கதான் எப்படியாவது அவருக்கு தூக்கிட்டு வரணும். நீங்க எவ்வளவு ரூபாய் கேட்டாலும் தாரே ராசா. எவ்வளவு கேட்டாலும் தருவேன். சரி, போட்டோ இருக்கா? போட்டோ என்ன போட்டோ? இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எங்க அப்பா போட்டோ தான் ஃபேமஸ். அதான் அந்த பேப்பர் எடு.
ராசா நல்லா பாரு. அங்க என்ன தெரியற? இங்க பாரு, எங்க அப்பா சிங்கம் மாதிரி இருக்கான். குடிகாரன் வளர்றான்டா. ஏய் ஒழுங்கா சொல்லு. முதல்ல நானும் அப்படிதான் சந்தேகப்பட்டேன். அப்புறம் எங்க ஆத்தா வரதா சொல்லி தான் நம்பினேன். புரியுதா? பாட்டே உங்க வீட்டுக்கார கூட்டு வந்து எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 லட்சம் ரூபாய் பாரு கண்ணு. பர்ஃபார்மன்ஸ் தரேன். 5 லட்சம் தானா? 10 லட்சம் ரூபாய் தரேன். எப்படியாவது என் புருஷனை கொண்டு என்கிட்ட சேர்த்துருக்கப்பா, சேர்த்துருக்கப்பா. 5 நிமிஷத்துல நாங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்துடுறோம். அப்பாவோட வரோம். வாடா. கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அண்ணன் பாடியை வாங்க கூடாதுன்னு மச்சான் சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ பணத்தை கடத்த போறீங்களா? டேய் மச்சான், ஊர்காரங்க ஆல்ரெடி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா எப்படி நிற்கும்? அதை எடுத்து நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏய் இரு, அப்புறம் பேசுறேன். யோ நான் தான் ஐயா. பணத்தை கொடுக்குறேன், பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும். யோ உனக்கு பணம்லாம் கரெக்டாக வந்துடுங்க. உன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல. எங்களை எதாவது மாட்டி விட்டாதையா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? 30 வருஷமா நாத்த பிடிச்ச பொண்ணுங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பர்மனன்ட் கூட ஆகல. என் வாழ்க்கையில மொத்தமா பார்க்காத 2 லட்சம் ரூபாய் தரேன்றீங்க. உங்களையா நான் மாட்ட விட போறேன். அதை வச்சு என் ஊருக்கு போய் நான் போச்சுக்கிறேன். நான் முன்னாடி போய் பணத்தை எடுத்து வைக்கிறேன். நீ பணத்துக்கு மாத்திர துணி இருந்தா போய் எடுத்துன்னு வந்துரு. நீ செவகணக்கு வந்துரு. நீ வரும்போது வாங்கின்னு வந்துரு. யோ உன் ஃப்ரெண்டு கார்ல இருக்கு சொல்லு. யோ வரேன் போயா. போயா சீக்கிரம். போயா. யோ நேரம் கட்ட நேரத்துல. அப்பதான் அவர் குடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். டேய் ஒரு பெக்கு போட விட மாட்டேன்றியே. இப்ப போலாம். யோ கதவு. என் மாமா தண்ணியை போட்டு எப்போதான் இப்படி பண்ற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா நான் அத்தைக்கிட்ட எப்படியா பதில் சொல்லுவேன்? அப்படி போலாம். பார்த்து மாமா. படப்புடிச்சு நைட்ல பறக்க போற ஹைட்ல தலகால புரியல காசு பணம் துட்டு மணி மணி காசு ஆயா பாயா பாயா மணி மணி பாயா பணத்தை எடுத்து 10 லட்சத்தை எண்ணி வெய்ய.